உனக்காகவே உனக்காகவே ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறது. உனக்காகவே ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறது. உன்னை தொடும்படியாகவே ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிறது. ஆமே ஆமே. இன்னைக்கு நீ மனுஷனை நம்பி அல்ல, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறாய். அதனால உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்து கர்த்தரே உன்னை தொடுவா, கர்த்தரே உன்னை தொடுவா. ஆமென். கர்த்தரே தொடுவா. இந்த இடத்துல ஒரு கிரகிக்க கூடாத மகிமை, கிரகிக்க கூடாத மகிமை அந்த மேல் வீட்டரை நிரப்பினது போல நிரப்புகிறது. இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது, அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஆமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆவியினுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜபிங்க, ஊக்கமா ஜபிங்க. ஹalleluya. ஓ ராபா லாரா ஷாகா லாரா லீமா லாரா ஷாகா லாரா. உன்னை தொட்டு குணமாக்குகிற கர்த்தர், உன்னை தொட்டு குணமாக்குகிற கர்த்தர். கர்த்தருடைய ஆவியனுடைய விரல் உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய ஆவியனுடைய விரல் உன்னை தொடுகிறது, பரிசுத்த ஆவியனுடைய விரல் உன்னை தொடுகிறது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உன் நரம்புகள்ல இப்பொழுது வல்லமை விழுகிறது. ஆமென். நரம்புகள்ல வல்லமை விழுகிறது. இப்பொழுது இப்பொழுது நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள் அகன்று போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த வியாதிக்கு பின்னணி என்று போராடுகிற எல்லா சாத்தானின் வல்லமைகள், சாத்தானின் அதிகாரங்கள் இப்பொழுது அகன்று போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவ மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. சொட்டு சொட்டாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் மேல விழுகிறது, உன் மேல விழுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஓ ராபா லா ரா ஷாகா லா ரீமா லா ரா லா ரா. பொல்லாத சாத்தானே வெளியப்பா, வெளியப்பா, வெளியப்பா. ஆத்மா விட்டு வெளியப்பா, ஆவியை விட்டு வெளியப்பா. இனி இந்த சரீரத்துல போராட முடியாது. வெளியப்பா, வெளியப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன், வெளியப்பா. ஆமென். வல்ல சர்ப்பத்தின் வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற, சமாதான குலைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது. இருந்தவரோ இருக்கிற வருகிறவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்நிய வல்லமைகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. ஜபே ஜபே, விடாத விடாத, ஊக்கமா ஜபே, ஊக்கமா ஜபே. ஓ ராபா லா ரா ஷாகா லா ரா லீமா லா ரா ஷாகா லா ரா. ஆமே. இனி உன் வாழ்க்கையில சாபம் இராது. இயேசுவின் இரத்தம் சிரசில் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஆமென் ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். இப்பொழுது ஆவியனுடைய விரல், ஆவியனுடைய விரல். ஆமென். கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமென். பொல்லாத ஆவியை வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன், வெளியே வா. அடி வயிற்றிலிருந்து வெளியே வா, இப்பொழுது வெளியே வா. ஓ வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. ஆமென். நீ இனி பலம் பிடிக்க முடியாது, இனி பலம் பிடிக்க முடியாது. வெளியே போ. அந்த சகோதரியை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, வெளியே வா. சுத்தாவிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன், வெளியே போ. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய். அசுத்தாவிக்கு இடமில்லை, பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அசுத்தத்துக்கு என்ன வேலை? வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரியும் என்று சொல்லபடி பற்றி எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. அநேகரை அக்கினி ஜோலையாய் கர்த்தர் மாற்றுகிறார், அநேகரை அக்கினி ஜோலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அநேகர் மேல ஓ தேவ அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கி வருகிறது. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ ராபா லா ரா ஷாகா லா ரா. உச்சம் தலைகின்ற உள்ள கால் வரை ஒரு மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சாத்தானுக்கு இடமில்லை. ஆமென் ஆமென். ஆவி ஆத்ம சரீரத்துக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தம் உன் மேல விழுகிறது, உன் மேல விழுகிறது. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் பொல்லாங்கன ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். பெற்றுக்கொள்ளுமா, விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஆமென். அந்நிய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுமா. அக்கினி, அக்கினி இயேசுவின் நாமத்தினால் உன் மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, வாரி இறைக்கப்படுகிறது. ஒரு அபிஷேக தழல், அபிஷேக தழல் உன் மேல விழுகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே.
ஓ ரபாலா ரஷகாலா ரிமாலா ரஷகாலாரா லிமா லப ரபோ ஷபலப லிமா லப ரப ரபரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஓ ரிமா லப ரபோ ஷபலப லிமா லப ரபரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிமாலா ரஷகாலாரா. ஆமென் 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 ஆமென். சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்க அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஆமென் ஹalleluya. ஓ ரிபாலா ரஷகாலாரா. மற்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஜெபிங்க. ஆண்டவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். குடும்பங்கள் விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. குடும்பங்கள் விடுதலை உண்டாகிறது. ஆமென். மறைந்து செயல்படுகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுகிறது. ஆமென். வெளியேறுகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். ஆவியானவர் விடுவிக்கிறார். ஆவியானவர் விடுவிக்கிறார். ஆவியானவர் தொடுகிறார். ஓ ராபா லாபா 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 ராஷகாலாரா. மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்து சாபமான முள்முடியை தலையில சுமந்திருக்கிறாரமா. இனி 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 இந்த சாபமான கிரியை இருக்க முடியாது. இந்த அசுத்தாவி சுட்டரிக்கப்படுகிறது. இப்பொழுது பரிசுத்த பிதாவே உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சாத்தானின் அதிகாரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. சாத்தானின் அதிகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக வெளியேறுவதாக வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். பொல்லாத ஆவியே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ. வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இனி இருக்க முடியாது. வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். வெளியே போ. வெளியே போ. இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை விட்டு வெளியே வா. வெளியே வா. இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமா இருக்கிற நசரேயனா இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை போடுகிறேன். வெளியே போ. வெளியே போ ஆவியே. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. ஆமென். கரங்களை தட்டி ஓ ராபா லா ராஷகா லா ராபா லாபா ரா. அநேகர் விடுவிக்கப்படுறீங்க. அநேகர் விடுவிக்கப்படுறீங்க. அநேகர் மேல தேவ மகிமை இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஓ ராபா லா ராஷகா லா ரா. இதுவரை கண்டிராத மகிமை சபையில் இதுவரை கண்டிராத மகிமை. ஆமென். நீ விசுவாசித்தாய் அல்லவா? தேவ மகிமை பார்க்கிறாய். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம் மேல ஊற்றி பாய்கிறது. ஊற்றி பாய்கிறது. எஸ் ஃபயர். ஓ ராபா லா ராஷகா லா ரிமா லா ராஷகா லா ரிபா லாபா ரா. ஓ ரிபா லபா லபா ரபா ஷபா லபா லிமா லபா ரபா ரா. விடுதலை விடுதலை விடுதலை. ஆமென் ஆமென் ஆமென். பிசாசுகளை துரத்தும்படியான ஒரு அதிகாரத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கிறேன். இனி அசுத்த ஆவிகள் உனக்கு விரோதமாய் போராட முடியாது. மந்திர ஆவிகள் உனக்கு விரோதமாய் போராட முடியாது. வெள்ளி சூனி ஆவிகள் உனக்கு விரோதமாய் போராட முடியாது. செய்வினை கட்டுகள் உனக்கு விரோதமாய் போராட முடியாது. வியாதி எடுத்துட்டு போ. வியாதி எடுத்துட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு. வியாதி எடுத்து வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன். வியாதி எடுத்துட்டு போ. இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபாலா ரஷகாலா ரிமாலா ரஷகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஓ ரிமாலா ரஷகாலா ரிபாலாபாரா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஹalleluya. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஒவ்வொருடைய ஆவியில விடுதலை உண்டாகறக்க நன்றி ஆண்டவரே. ஆமென் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். இந்த நாள்ல அநேகர் விடுவிக்கப்படுறீங்க. உங்க சரீரத்துல இதுவரை வியாதியை கொண்டு வைத்திருந்த சத்துருக்கள் எல்லாம் இன்னைக்கு மாறப்போகிறது. ஹalleluya. ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலும் கூட ஆமென் ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். லூக்கா 4வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒரு நபர் சத்தமாய் படிங்க. லூக்கா 4வது அதிகாரம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அண்டை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தங்களுக்குள்ளே பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே
பல பல வியாதி. எப்படி? பல பல வியாதி. ஒரு வியாதி ரெண்டு வியாதி அல்ல, பல பல வியாதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டவர்கள் ஒரே வியாதிப்பட்டவர்கள் அல்ல, பல பல வியாதிப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், இன்னும் அநேக வியாதிகளுக்கு மருந்தே இல்லை. வியாதியை கண்டுபிடிச்சாச்சு, என்ன இல்ல? மருந்து இல்ல. அப்படி அநேக பல பல வியாதிகள், பல பல பெயர்கள், வாயில நுழைய முடியாத அளவிற்கு ஆமென் விதவிதமான பெயர்கள்ல வியாதிகள் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பல பல வியாதிகளினாலே வருத்தப்பட்டு இருந்தவர்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி ஒரு மனுஷனுக்கு வருத்தத்தை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது. ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துட்டுன்னு சொன்னா அந்த மனுஷன் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில அதற்கு பிற்பாடு தான் செல்ல வேண்டிய தூரம் நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே போய்விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான சந்தோஷத்தை முகத்துல பார்க்க முடியாது. சரீரத்துல ஒரு வியாதி இருந்துன்னு சொன்னா உண்மையான சந்தோஷத்தை முகத்துல பார்க்க முடியாது. ஆனா சிரிப்பாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள அவ்வளவு வேதனை வச்சிருப்பாங்க. அதே போல பாருங்க, அவங்க செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை கூட அந்த நாள்ல திறம்பட செய்து முடிக்கவே முடியாது. அவங்க இருதயத்துக்குள்ள எப்பொழுது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பற்பல வியாதிகளினால் மிகவும் வருத்தப்பட்ட நபர்களை பாருங்க இயேசு அண்டை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், டாக்டர் கூட போவதுக்கு வெட்கப்படுகிற அளவிற்குள்ள வியாதிகள். இந்த வியாதியை போய் நான் எப்படி டாக்டர்கிட்ட சொல்லுவேன்? இந்த வியாதியை நான் எப்படி புருஷனார்கிட்ட சொல்லுவேன்? எப்படி நான் மனைவி கிட்ட சொல்லுவேன்? அப்படின்னு சொல்லி வெட்கப்படுகிற அளவிற்கு, அதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு ஏன் இப்படி எனக்கு இருக்குது என்று சொல்லி வெளியவும் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே வைத்து 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 ஒவ்வொரு நாளும் சோர்வடைந்து வேதனையோடு திரிகிற நபர்கள் ஏராளம் ஏராளம். ஒன்று புரிந்து கொள்ளணும், அநேக நபர்கள் மருத்துவமனையில போனா கூட டாக்டர் அந்த வியாதியை சொல்லதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு சும்மா வயிற்று வலி அப்படின்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க கஷ்டப்படுகிறது மூல வியாதினால கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த காரியத்தை நான் எப்படி டாக்டர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை யோசித்து யோசித்து அப்படியே கொண்டு வந்துருவாங்க. ஒன்று புரிந்து கொள்ளணும், பற்பல வியாதியினால் வாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி மிகவும் வருத்தப்பட்ட நிலைமையில் இருந்த ஜனங்களை எல்லாரும் எங்க கொண்டு வந்தாங்க? இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதின நபர் யார் என்றால் ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர். லூக்கா புஸ்தகத்தை எழுதினது ஒரு டாக்டர். அந்த டாக்டர் சொல்றாப்புல, என்கிட்ட வர வேண்டிய ஜனங்கள் பல பல வியாதி உள்ள ஜனங்கள் எல்லாம் அங்க போறாங்க ஐயா. அவர் கைய வைக்கிறாரு, சொஸ்தமாகறாப்புல. யாரு சொல்றா? லூக்கா புத்தகத்தை எழுதின நபர் ஒரு வைத்தியர். வைத்தியராய் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்க வந்தவர்? சீசனாய் ஊழியத்துக்குள்ள வந்த ஒரு நபர். நபர் சொல்றாரு, ஒரு டாக்டர் சொல்றாரு, பல பல வியாதி, வியாதிக்கு பியாரே இல்ல, பல பல வியாதி உள்ள ஜனங்கள் எல்லாம் இயேசுவிடத்துல கொண்டு போகப்படுறாங்க. கொண்டு போகப்படும் போது அவர் எல்லாருக்கும் சிம்பிளா கைய வச்சு அப்படியே சொஸ்தமாக்கிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை டாக்டருக்கு தெரியுமா இன்னைக்கு வியாதியோடு கூட இருக்கிறாங்க? டாக்டர்ஸுக்கு கூட அநேகர் போன் பண்ணி சொல்றாங்க, ஐயா எனக்காக ஜெபிச்சிடுங்க ஐயா, என் உடம்புல ஹெல்த்துக்காக ஜெபிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி.
டாக்டருக்கே என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாதவனமா அந்த டாக்டருக்கே ஒரு டாக்டர் தேவைப்படுது. ஆமே, அந்த டாக்டர் தான் யாரு? பரம வைத்தியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வைத்தியனுக்கே, அல்லேலூயா, வைத்தியனுக்கே ஒரு வைத்தியர், அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பரம வைத்தியர். அல்லேலூயா. இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதுகிற மனிதன் சொல்லுகிறான், பற்பல வியாதிகளினால வேதனைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் எங்க வர்றாங்க? இயேசுவண்டை வர்றாங்க. இயேசுவண்டை வரும்போது அவர் அப்படியே தொட்டு சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்றாப்புல, என் பிள்ளைக்கு கேன்சர் வியாதி ஐயா, பிளட் கேன்சர்ல என் பிள்ளை இருக்குயா, என் பிள்ளை இந்த உலகத்துல ஒண்ணுமே சின்ன பிள்ளையா, அதுக்கு முன்னாடி இந்த வியாதி, என் பிள்ளைக்காக ஜெபிங்க. ஒரு சகோதரிக்கு சொல்றாப்புல, குடல்ல கேன்சர், குடலை கட் பண்ணி எடுத்து டியூப் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. விதவிதமான வியாதிகள், வியாதிகளுக்கு கணக்கே இல்லாத வண்ணமாய் வியாதிகள் பரவி கொண்டே இருக்கிறது. வியாதி இல்லாத மனுஷன் உண்டான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுகிறது, எல்லாருக்கும் வியாதி இருக்கு ஐயா. அல்லேலூயா. வியாதிக்கு லிஸ்ட் என்னது? பல பல வியாதிகள், ஒன்னு ரெண்டு இல்ல, பல பல வியாதிகளினால. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு டைம் ஒதுக்கி, அந்த வியாதிகளுக்காக ஒரு டைம் ஒதுக்கி, பரலோக டாக்டரா இருக்கிற பரலோக தேவன் ஒரு டைம் ஒதுக்கி எல்லாரையும் தாம் பக்கமா வர சொல்லி அவர்கள் மேல எல்லாம் கையை வைத்து அவர்களை தொட்டு சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. உனக்கு விலக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இந்த வருத்தம் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவம் செய்த பிற்பாடு தேவனிடத்திலிருந்து ஒரு சாபம் புறப்பட்டு வருகிறது. அந்த சாபத்தில் இருந்து என்ன வருது? வருத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த வருத்தம் அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனுஷனும் வியாதி நிமித்தமாய் வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, சீல் பிதுக்கப்படவில்லை, காயம் கட்டப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட மனுஷன் தன்னுடைய பாவத்து நிமித்தமாய் அலைந்து திரிய வேண்டிய ஒரு நிலைமை கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில எழும்புறான், நேரப்பட அதிகாலையில எழும்பி அந்த வருத்தத்தோடு வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிற ஒரு நிலைமை மனிதனுக்கு கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் சொல்லுவாங்க, எப்படித்தான் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரோ தெரியல, நேற்றைக்கு வேலைக்கு போனதுலையே முதுகெல்லாம் ரொம்ப பிடிச்சி வச்சிருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அவர் வேலைக்கு போயிடுறாரு. அது ஆண்டவருடைய கிருபை. நேற்றைக்கெல்லாம் சரீரத்தில் ஆமேன் காயத்துக்கு எண்ணெய் போட்டுட்டு படுத்து கிடந்தாரு, இன்னைக்கு காலையில் வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா? குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது இருக்குது, பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, வீட்டில் கடந்தா சரியாகாதுன்னு சொல்லி வருத்தத்தோட, அந்த வியாதியோட, அந்த வேதனையோட அவங்க என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருத்தத்தோடே அதிகாலையிலே அப்பத்தை புசிக்கிறாங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வருத்தம் எந்த இடத்துல இருந்து வந்தது என்று சொன்னால், நம்முடைய பாவம் கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. எரேமியா 20வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. எரேமியா 20:18. சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? அவன் சொல்றான், வருத்தத்தை பார்த்து நான் என்னத்துக்கு இப்படி நான் பிறந்தேன், என் வாழ்க்கை இப்படி வருத்தமா இருக்குதுன்னு சொல்லி அவன் அழுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த வருத்தத்தை மாற்றும்படியாக மனதுருகுகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. மனதுருக்கமுடைய கர்த்தர்.
யாரெல்லாம் இந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாய் வருகிறார்களோ அவர்களுடைய வருத்தத்தை பார்த்து, அந்த வியாதியின் வேதனையை பார்த்து அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழிபாடு, தேவர்களை வழிபட்ட இந்த ஜனங்கள் வியாதியினாலும் வேதனையினாலும் வருத்தப்படுத்தப்பட்டார்கள். இந்த வருத்தத்தினால இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்நிய தேவர்களுடைய வழிபாடை தன்னை விட்டு மாற்றிவிட்டு தேவனை வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் வருத்தத்தை பார்த்து, எதை பார்த்து? வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:18 படிக்கும் போது, ஆமென், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். அல்லேலூயா, ஆமென். வருத்தம் மாறணுமா, வியாதி மாறணுமா, ஆண்டுடைய சமூகத்தில் முதலாவது ஒரு ஒப்புரவு, ஒரு மன்னிப்பு. அல்லேலூயா, மன்னிப்பு. ஆண்டோடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது. ஆண்டோடத்தில் ஒரு ஒப்புரவாக வேண்டியது இருக்குது. என் வருத்தத்தை பார்த்து, என் கஷ்டத்தை பார்த்து, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு எனக்கு ஒரு சுகம் தாங்கப்பான்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்காக ஆண்டவர் மனதுருகி இறங்கி வருகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்தங்கடையில் கடந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் புலம்பி இருப்பான். அப்படித்தானே? அவன் இருதயம் சொல்லியிருக்கும், என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தாங்கப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி அந்த ஒரு சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மனதிறங்கி இறங்கி வந்து அவனுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே, நம்முடைய வருத்தத்தை மாற்றும்படியாய் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? நம்முடைய அக்கிரமங்களுக்கு, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 53:11 படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக. ஏசாயா 53:11, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். நமக்காக அவர் கெத்செமனே தோட்டத்திலே வருத்தப்பட்டார். நம்முடைய வியாதிக்காக அவர் கெத்செமனே தோட்டம் முதல் கொல்கதா வரை அவர் வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்டு ஆத்ம வருத்தத்தின் பலனாய் அவர் என்ன, அடுத்து படிங்க, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குகிறார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வருத்தம் எல்லாம் மாற்றும்படியாய், நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மாற்றும்படியாய் அவரே, யாரு? அவரே கர்த்தரே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டபடினாலே நமக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. அல்லேலூயா, நிச்சயமா விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் சுமந்துகிட்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் ஏன்ட்ட வாருங்க, ஏன்ட்ட வாருங்க. வருத்தத்தோட இருக்கிறியா? ஏன்ட்ட வா. இப்பதான் கவனமா கேளுங்க. வருத்தத்தோட இருக்கிறியா? ஏன்ட்ட வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப இந்த சத்தத்தை ஒரு சகோதரி தூரத்துல கேள்விப்படுறா. எந்த சத்தத்தை? எந்த சத்தத்தை? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிற இந்த சத்தத்தை ஒரு சகோதரி கேள்விப்படுறா. வருத்தத்தோட இருந்த சகோதரி. அந்த சகோதரி யாருன்னு சொன்னா பாருங்க, 18 வருஷமாட்டு பெரும்பாடுள்ள18 வருஷமா பெரும்பாடுள்ள சகோதரி
18 வருஷமா வருத்தப்பட்டு கொண்டிருந்த சகோதரி தன் வியாதி நிமித்தமாய் வெளியே சொல்ல முடியாத இந்த வியாதி நிமித்தமாய் வருத்தப்பட்டு கொண்டிருந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறா. இயேசு சொன்ன வார்த்தையை குறித்து கேள்விப்படுறா. இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, ஏன்டா வா அப்படின்னு கூப்பிடுறாப்புல. இதை கேள்விப்பட்டு உடனே புறப்படுறா. யாரு? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, தனக்குண்ட உண்டான எல்லாவற்றையும் விற்று 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 அவளுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டா. அவளுக்கு தெரிந்த எல்லா வைத்தியரிடத்திலையும் அவ மருந்து வாங்கிட்டான். படிங்க அந்த வசனத்தை, மார்க்கு 5வது அதிகாரம் 26வது வசனம். மார்க் 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, முந்தின வசனத்திலிருந்து படிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது நல்லா புரிஞ்சிடுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய், ஒரு வைத்தியரிடத்துல போய், டாக்டர் எனக்கு இப்படி மூலவியாதியா இருக்குது. அங்க போய் மருந்து பார்த்தாச்சு. அடுத்த ஆஸ்பத்திரியில போயாச்சு. அங்க வைத்தியர்கிட்ட போய் எனக்கு மூலவியாதியா இருக்கு. இப்படி சொல்லி 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 அநேகர் அந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லை. அதே போல இந்த சகோதரி, டாக்டர் எனக்கு பெரும்பாடு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அடுத்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுவதுக்கே வாய் வரல, ஆனாலும் சொல்றா. சொல்லி 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 டாக்டர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்து 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 இவ தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று 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 செலவழித்து சற்றாயிலும் குணமாகாத வண்ணமாய் அவ மிகவும் வியாதி. இப்போ ஒரு காய்ச்சல் வியாதி வந்துட்டுது, ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளாடி அந்த காய்ச்சல் வியாதி இருக்கிற 2 நாள் தான் வருத்தம். டாக்டர்கிட்ட போனால் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாகிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவோம். நம்ம செலவு பண்ணி நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக மிகவும் வருத்தம் உண்டாகும். அல்லேலூயா. அதே போல மிகவும் வருத்தப்பட்டு அவ என்ன செய்கிறான்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு குறித்து என்ன கேள்விப்பட்டா? வருத்தப்படுகிறது யாரெல்லாம் இருக்கிறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? எல்லாரும் ஏன்ட்ட வாங்க. அப்பதான் இவன் அங்கிருந்து ஓடி வர்றா. பாக்குறா திரள் கூட்ட ஜனம். ஆனா இயேசு சொல்றாரு, என் கிட்ட வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? என் பக்கத்துல வா, என் கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன்னு சொல்றாரு. இப்ப அவர் பக்கத்துல போவதுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிற நிலைமை. அவ்வளவு தூரம் ஜனங்கள் நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜன கூட்டத்துல இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், ஒவ்வொரு டாக்டர்கிட்டயா சொல்லி சொல்லி என் ஆஸ்தியெல்லாம் விற்று விற்று என் பணத்தை எல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் இவரிடத்துல போகும்போது என் கையில் கொஞ்சம் கூட காசு இல்லை. இந்த வைத்தியத்தை போகும்போது நான் கொடுக்கறதுக்கு கூட, நான் பணத்தை கொடுத்து எனக்கு ஒரு சுகத்தை தாங்கன்னு கேட்க கூட காசு இல்லை. அதனால நான் ஒன்று செய்கிறேன், யாருக்குமே தெரியாண்டா, அந்த டாக்டருக்கே தெரியாண்டா, அந்த பரம வைத்தியருக்கே தெரியாண்டா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்துல வாருங்கன்னு சொன்ன அந்த பரம வைத்தியருக்கே தெரியாண்டா. ஆனா நான் அந்த வைத்தியருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் போய் தொட்டுட்டு வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் நெருக்கத்துல ஓடி வந்து மெதுவா தொடுறா. வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர். ஆமென். ஒவ்வொரு வைத்தியரிடத்திலே போய் சுகமாகாத நிலைமையிலே ஒவ்வொரு நாள் வீட்டில் வந்திருந்து கண்ணீர் வடிக்கிற அந்த சகோதரியை பார்த்து கொண்டிருந்த கர்த்தர், அவ நெருங்க 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 நெருங்க
ஆமே. இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துக்குள்ள என் மகா வருத்தத்தோடு வர்றா, வருத்தத்தோடு வர்றா, வருத்தத்தோடு வர்றா, வருத்தத்தோடு வர்றா. இன்னைக்கு என் மகளுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் இருதயம் ஏங்கிக்கிட்டே இருந்து இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நினைச்சிருப்பாப்புல, என் முன்னாடி வந்து என் மக எசப்பா நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், இந்த வியாதியினால நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு சுகத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்பான்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா கேட்காமலே எத்தனையோ வைத்தியரிடத்துல சொல்லி சொல்லி வெட்கப்பட்டு வருத்தப்பட்டு இன்னும் போய் கேட்கணுமா? ஒரு ஆளா நிக்குது, எத்தனை ஜனங்கள் நிக்கிறாங்க, நெருக்கிக்கிட்டு எத்தனை ஆயிரம் ஜனங்கள் நிக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என் வியாதிய சொல்லணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் இருதயத்துக்குள்ள ஆமென் ஒரு கண்ணீரோடு கூட போய் தொடரா. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் அல்லேலூயா அடுத்த செகண்டே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இதுதான் உண்மை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இயேசு இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே விடல. யார் அற்புதத்தை பெற்றாலோ அவர் எதிர்பார்க்கிற ஒன்னு சொன்னா கூட்டமா இருந்தாலும் சரி அல்லேலூயா அந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம விட மாட்டார். அல்லேலூயா அது அவர் விரும்புறார். அல்லேலூயா பாருங்க, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பிசாசின் போராட்டத்துல வருவாங்க. ஆனா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர், சபையில கூட்டம் நடக்காத நேரம், நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர், நான் பிசாசின் போராட்டத்தினால நான் கஷ்டப்படுறேன், வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நீங்க தனியா இருப்பீங்களா, வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லையா தனியா நான் எல்லாம் ஜெபிச்சு பிசாசு எல்லாம் ஓடாது, ஆண்டவர் கூட இருக்கணும். அப்ப ஆவியானவர் இறங்கணும்னா ஆராதிக்கிற நேரம் தான் ஆவியானவர் செயல்படுவாரு, இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துருங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். இல்ல பாஸ்டர், எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? பிசாசு ஒரு மனிதனை விட்டு போகிறத எல்லாரும் பார்த்துருவாங்க. அல்லேலூயா. இயேசு செய்கிற அற்புதத்தை எல்லாரும் பார்க்கணும்னு யாருக்கும் விருப்பம் கிடையாது. பிசாசு போறத பார்த்துருவாங்க. அதனால வெக்கம். ஏசப்பாவுடைய நாம மகிமைப்படணும், எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்றதா எல்லாரும் விரும்பல. ஆனா என்னது விரும்புறாங்க? நான் வெட்கப்பட்ட கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பிசாசு மாறும் நீங்க நினைக்கிறீங்க? மாறவே மாறாது. அப்படிப்பட்டவங்களுக்கு மாறவே மாறாது. ஆமென். இந்த போராட்டம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க ஆண்டவர் ஆராதிங்க. ஒருவேளை கொஞ்சம் அலக்களிக்குமா இருக்கும், ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவா. சுகத்தை தந்த உடனே யாருக்கும் தெரியாம நீங்க ஓடலான்னு பார்க்க முடியாது. அப்படி நீங்க ஓடலான்னு உங்க இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா, எல்லா இடமும் நீங்க அலக்களிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க, உங்களுக்கு சுகமும் கிடைக்காது. அல்லேலூயா. நாமுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மிகவும் வருத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. வியாதி வந்தா வருத்தம் உண்டு. வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆமேன் இயேசு கிறிஸ்து உண்டு. அல்லேலூயா. ஆமேன். அவர் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை அழைக்கிறார். அழைக்கிற நபர்கள் தூரத்தில் நின்னா விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்தில் போய் அவரை தொட வேண்டும், இல்லைன்னா அவர் தொட வேண்டும். அல்லேலூயா. ஒன்றி ஆண்டவர் தொடணும், இல்லைன்னா நீங்க தொடணும். ஆமே, ரெண்டுல ஒண்ணு நடந்தாதான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆமேன் எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் நம்முடைய தேடுதலும் நம்முடைய ஜபமும் அவ்வளவு வைராக்கியமாய் சத்தமாய் ஆண்டவரை கிட்டி சேருகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த வசனத்தை லூக்கா எழுதின நபர் யாரு? ஒரு வைத்தியன். அவரை குறித்து அழகா சொல்லி இருக்குது. மத்தேயு 9வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. மத்தேயு 9:12. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல்
பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. இப்ப லூக்கா எழுதும் போது பிணியாளிகளுக்கு யாரு வேண்டும்? வைத்தியன் வேண்டும். எழுதுறது யாரு? வைத்தியன். வைத்தியன் யாரை குறிச்சு எழுதுறான்? பரலோக தேவனை குறிச்சு எழுதுறான். அல்லேலூயா. ஒரு டாக்டர் என்னால முடியாத பல பல வியாதிகளை அவர் கையை வச்சு சுகப்படுத்துறாருப்பா, சுகப்படுத்துறாருப்பா. இந்த நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்னது? பிரியமான வைத்தியனாகிய லூக்கா அப்படின்னு ஆண்டவர் அறிமுகப்படுத்தி இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள் அந்த பரலோக தேவனை நோக்கி பார்த்து, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், அவர் எனக்கு சுகம் தரும்படியாக தான் கட்சமனே முதல் கொல்கதா அவரை அவர் நொறுக்கப்பட்டது, அவருடைய தழும்புகளான் குணமாவேன் என்ற விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு நாம ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தால் ஆண்டவரே நான் சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பான்னு சொல்லி ஆண்டவருக்காக நீங்க பொருத்தனையோடு கூட நீங்க ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். காலையில ஒரு சகோதரி 2 கண்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த சகோதரி பாருங்க, டாக்டர்கிட்ட போகும்போது கண்ணில் டஸ்ட் விழுந்திருக்கு, கண்ணை கிளீன் பண்ணா சரியாகிரும் அப்படின்னு சொன்னாங்க. கிளீன் பண்ணாங்க. இப்ப அந்த கண்ணு அதை விட பிரச்சனை ஆகிருச்சு. இப்ப 2 கண்ணும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீங்கி போய் பயப்படுகிற அளவுக்கு ஆயிற்று. இப்ப டாக்டர்கிட்ட போயாச்சுன்னு சொன்னா கண்ணு உள்ளாடி முழுவதும் புண்ணாயிட்டுமா, 2 கண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப இது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆஸ்பத்திரியில் போய் எடுத்து நமக்கு சரியாகிரும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டாக்டர்களே கொஞ்சம் பயப்படுகிற விதமாக சொன்ன உடனே இவங்க அதிக வருத்தப்பட்டு, எல்லாருக்கும் வரும் அப்படித்தானே, எல்லாருக்கும் வரும். அவங்க வருத்தப்பட்டு எனக்கு இன்னைக்கு காலில் ஃபோன் பண்ணி பாஸ்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு நான் மகளுக்கு ஃபோன்லே ஜெபிக்கும்படியாக பாருங்க, காதில் ஃபோனை வச்ச உடனே ஆவியானவர் சொல்றாரு, அவள்கிட்ட பொருத்தனையாட்டு சில காரியங்களை செய்ய சொல்லு அப்படின்னு. என்ன ஆண்டவரேன்னு ஆவியானவருக்கு செவி கொடுக்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, அந்த கண்ணை வச்சு டெய்லி ஒரு 2 அதிகாரமாவது நான் பைபிள் படிப்பேன்னு சொல்லி முதல்ல பொருத்தனை எடுக்க சொல்லு. 2வது அந்த கண்ணில் சும்மா கண்ட கடிய எல்லா சாயத்தையும் பூச மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை எடுக்க சொல்லு. 2 காரியத்தை சொல்லிக்கிட்டு அவளுக்காக ஜெபி, நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லி. அந்த பிள்ளை பாருங்க அப்படியே சரி பாஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு ரூமில் போய் 2 கண்ணிலையும் கையை வச்சுட்டு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு அழுது 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 அந்த அழுது ஜெபித்த அந்த வருத்தத்தின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் மனதுருகினார். அவர் மனதுருகி அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அதே போல இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீ இந்த தப்பு பண்ண அந்த தப்பு பண்ண அப்படி ஒன்னா சொல்ல வேண்டியது இல்லை. ஆமென். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் என்னென்ன இருக்குன்னு உள்ள எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் ஒப்புரவாகி நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு, இல்லைன்னா எழும்பி நின்று இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் முதலாவது உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? பரலோக தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் கண்களை மூடி, யாரும் சிந்தையை சிதற விடக்கூடாது. ஆமென். விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், உன் கண்ணீரை காண்கிற தெய்வம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தொட்டு சுகமாக்குவார். ஒப்பு கொடுங்க பாப்பா ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வியாதிகள் மாறுகிறது. வெளியே சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், யூட்ரஸ் சம்பந்தமான வியாதிகள், கிட்னி சம்பந்தமான வியாதிகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆமென். கடந்த நாளில்
ஒரு சகோதரனை குறித்து ஒரு தாயார் சொன்ன ஒரு காரியம் மனைவிக்கே தெரியாம போய் ஒழித்து ஒழித்து மாத்திரைகளை வாங்கி 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 விழுங்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஆமென். மனைவிக்கே தெரியாம, ஏன்னா அவ்வளவு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தின் நிமித்தமா, அந்த வியாதி நிமித்தமா கடைசியில பாருங்க கிட்னியே அடிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை கிட்டி சேர். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கட்டிகள் கரைந்து போகிறதை பார்ப்பாய், கட்டிகள் கரைந்து போகிறதை பார்ப்பாய். கேன்சர் வியாதிகள் இதற்கு பிற்பாடு நீ சரியாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இதற்கு பிற்பாடு நீ செக் பண்ணி பார்க்கும்போது இருக்காது. ஆமென். ஏன்னா வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பல பல வியாதி உள்ளவர்களை கொண்டு வந்த போது சொஸ்தமாக்கினார். ஆமென். நீ நம்பி வந்திருக்கிறது ஆண்டவரா, நீ நம்பி ஜெபித்துக் கொண்டிருப்பது ஆண்டவரா. ஆமென். எப்படிப்பட்ட வியாதியும் சுகமாகும். ஆமென். வைத்தியனாய் இருந்தவன் எழுதுகிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறான், ஐயா பற்பல வியாதி உள்ளவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார் என்று சொல்லி. வைத்தியனுக்கு வைத்தியராய் இருக்கிறவர் இன்னைக்கு அந்த பரலோக தேவனை நோக்கி பார்த்து சத்தம் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். நாவை திறந்து கூப்பிடுங்க, நாவை திறந்து கூப்பிடுங்க. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் தொடுகிறார். கண்களை உண்டாக்கினவர், ஆமென், கண்களை உண்டாக்கினவர் உன் கண்களை பார்க்கிறார். உன் இருதயத்தை உண்டாக்கினவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷனால் கூடாத காரியம் ஆயிரக்கணக்கில் இருக்கலாமா? ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் சகோதரி. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, உன்னுடைய கரத்தை நல்லா தூக்கி உயர்த்து, எல்லாம் நல்லா உயர்த்தி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமா என்னுடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லு, ஆண்டவரே இந்த பயம் கொண்டு வருகிற, இந்த வருத்தத்தை கொண்டு வருகிற ஆண்டவர் இந்த வியாதி என்னை விட்டு மாறட்டும் சொல்லு. நாம திறந்து சொல்லு. இன்னைக்கு ஆண்டவனை தொடுகிறார், ஆண்டவருடைய கரமனை தொடுகிறது. சத்தம் சத்தம் ஜபிக்கணும், 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 ஊக்கமா ஜபிக்கணும். முதல்ல இயேசுவேன்னு நீங்க சத்தமா கூப்பிடணும், சத்தமா கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவேன்னு சத்தமா கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ யாரையும் பார்க்கல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா யாரிடத்திலையும் போகல, நேர இயேசுவிடத்துல போக ஆரம்பிச்சா. அந்த நெருக்கத்தின் மத்தியில இயேசுவிடத்துல போக ஆரம்பிச்சா. நேரா போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இன்னைக்கு இயேசுவிடத்துல போ, சத்தம் உயரட்டும். நாம திறந்து ஜெபி, நாம திறந்து ஜெபி. நாவல வார்த்தை வரட்டும், நாவல வார்த்தை வரட்டும். இயேசுவேன்னு கூப்பிடு. யாரெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். கூப்பிடு. ஹல்லேலூயா. ஓ ராபாலா ராஷாகாலாரா, ஓ ரிபாலா ராஷாகாலாரா, ஓ ரிமாலா ராஷாகாலாரா, ஓ ரிபாலா ராஷாகாலாரா. ஜெபி 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 ஜெபி. ஆமென். வியாதியை கொண்டு வைத்த அசுத்த ஆவிகள் எல்லாம், சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் அழிகிறது. வியாதியை கொண்டு வைத்திருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுகிறது. உன் ஆவியை விட்டு பிரிந்து போகிறது, உன் ஆவியை விட்டு பிரிந்து போகிறது. பரிகாரியாகிய கர்த்தர், பரிகாரியாகிய கர்த்தர், பரம வைத்தியராக கர்த்தர் உன் மேல இறங்குகிறார், உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். கட்டுகள் உடைகிறது, இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைகிறது. இப்பொழுது கட்டுகள் உடைகிறது. இப்பொழுது உச்ச தலையில ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது கட்டுகள் உடைகிறது. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். இப்பொழுது அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இப்பொழுது பலவீனங்கள் மாறுகிறது. ஜபிக்க ஆரம்பி, ஜபிக்க ஆரம்பி. அநேகரை கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார், விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய சரீரத்தை விட்டு ஆவிகள் மாறுகிறது. சத்தமா சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிடத்தான் உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இப்பொழுது கூப்பிடு, அழு அழு, கண்ணீரோடு அழு, கண்ணீரோடு அழுது ஜபி. ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தரை தொடுகிறார், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தொடுகிறார். ஆமென், ஆமென். பல பல வியாதிகள் சுகமாகிறது.
ஓ ராபாலார், எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கட்டும் பரவாயில்லை, இன்னைக்கு ஆண்டவனுக்கு சுகத்தை தருகிறார். இன்னைக்கு ஆண்டவனுக்கு சுகத்தை தருகிறார். இன்னைக்கு ஆண்டவனுக்கு சுகத்தை தருகிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவனுக்கு சுகத்தை தருகிறார். ஒரு சுகம் உண்டாகிறது. இயேசுவே கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு, அழுது கூப்பிடு, அழுது கூப்பிடு, அழுது கூப்பிடு. ஆமே ஆமே ஆமே. ஆண்டவருடைய சுகம் இறங்கி வருகிறது. அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். ஓ ராபாலா ராபாலா ராலா ராஷாகாலாரா. இந்த வியாதியில நீ அழிந்து போயிருவன்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இந்த வியாதியை விடுவித்து, இந்த வியாதியில் உனக்கு விடுதலையை தந்து, விடுதலையை தந்து உன்னை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் நடக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஓ ராபாலா ராஷாகாலாரா. இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிங்க பாப்போம். கரங்களை தட்டி ஊக்கமா ஜெபிங்க பாப்போம். கரங்களை தட்டி விடுதலையோடு ஜெபிங்க, விடுதலையோடு ஜெபிங்க. கரங்களை தட்டி இருக்கிற பலத்தோடு விட்டு கொடுத்து ஜெபிங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஊக்கமாய் ஊக்கமாய். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா போராட்டங்களையும் உடைத்தறிந்து விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறார். கர்த்தருடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றுக்கொள்ளுமா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுமா, வல்லமையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். வல்லமை 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 வல்லமை. ஆமென் ஆமென் ஹalleluya. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும்போது அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியா ஒரு அக்கினி எஸ் ஃபயர் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. எஸ் ஃபயர். மேல ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். இயேசு நாமத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். சபையிலே மகிமை, சபையிலே மகிமை, சபையிலே மகிமை, சபையிலே மகிமை. எஸ் ஃபயர். ஓ ராபாலா ராஷாகாலா ரீமாலாரா. எல்லாரும் ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஆமென் 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 ஆமென். அபிஷேகிப்பீராக, அபிஷேகிப்பீராக. எல்லா போராட்டங்களும் உடைகிறது, எல்லா போராட்டங்களும் உடைகிறது. எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போகிறது, விலகி போகிறது. இப்பொழுது எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறி போகிறது. எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளும் இப்பொழுது மாறி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். புதிய கிருபைகள், புதிய கிருபைகள், புது பலம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென் ஹalleluya ஹalleluya. ஓ ராபாலா ராஷாகாலாரா. உடைக்கப்பட்ட உன் குடும்பத்தை நான் மீண்டும் கட்டுவேன், மீண்டும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைக்கப்பட்ட உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டுவேன். ஆமென். தள்ளப்பட்ட உன்னுடைய குடும்பத்தை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன். ஆமென் ஆமென். கட்டி எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன். ஆவியானவர் சொல்லுகிறார், கட்டி எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன். சத்துரு உடைத்து போட்டு விட்டு சிரித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், நகைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த சத்துருக்கு மறுபதாய் ஆமென் கட்டி எழுப்புவேன். ஓ ராபாலா ராஷாகாலாரா. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. குடும்பத்தில் அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஹalleluya. எல்லா போராட்டங்கள் விலகுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா பலவீனங்கள், பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ராபா லேபாலா ராஷாகாலாரா. ஆமென். கிட்டவா, கிட்டவா. ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய். என்ன 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 நிரம்பு, நிரம்பு. மகிமை மகிமை, நிரம்பு மகிமை, மகிமை இறங்குகிறது. ஆமென் ஹalleluya. ஆமென். மகிமை இறங்குகிறது. இப்பொழுது கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் கட்டுகள் அகன்று போகிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் 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 ஆமென். ஓ ராபா லாபா லீமாலா ராஷாகாலாரா, லீமாலா ராஷாகாலாரா. ஆண்டவருடைய மகிமைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போகிறதுக்கு நன்றி. சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை, ஆவி ஆத்ம சரீரத்தில் பரிபூர்ண விடுதலை இப்பொழுது உண்டாகிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் வல்லமைகளும் இப்பொழுது மாறி போகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. வெண்கல கதவுகள் உடைகிறது, இரும்பு தாழ்பாள்கள் மறைகிறது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் புதையர்களையும் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.
ஓ ரிபா லபா 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 ரபா ரஷா காலாரா. அந்நிய பாஷை பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆமென். அநேகரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆமென். இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன் வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தேவ தூதர்களை அனுப்புகிறார். உன் வேலையில் ஒரு அற்புதம். ஆமென் ஆமென் ஆமென். நீ அழிந்து போவாய் என்று சொன்ன இடத்தில் ஆண்டவனை தலைநிமிர வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால மூடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஜபி ஊக்கமாய் ஜபி. ஓ ராபா லாபா ராபா ராபா ராஷாகாலாரா. வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே உன்னத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஆமென். வியாதிகள் மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது. கிட்னி சம்பந்தமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகிறது. ஓ ராபா லாபா லாபா ராஷாகாபா லிமாலா ராஷாகாலாரா லிமா லபா ரபோ ஷபா லமா லிமா லபா ரபா ரபரா. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேல ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. கரங்களை தட்டி எல்லாரும் அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் தீரலாம் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. எல்லாரும் கரங்களை தட்டி. ஆமென். அந்தகார சங்கிலிகளை அப்படியே அவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார சங்கிலிகள் அவிழ்கிறது. இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுமா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ராபா ராஷாகாலா ராரா ரிமா லமா லபா ரபா ரபோ ஷபா லபா லிமா லபா ரபா ரபரா. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு 5 நிமிடங்கள் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி நல்ல உயர்த்தி கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. எசப்பாவமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா நாம விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்காய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆவியானவரே நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே. எங்க
எங்க மத்தியில நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. சொல்லுங்க, சொல்ல 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 அசுத்த வல்லமைகள் எல்லாம் வெளியேறுகிறது. அநேகருடைய ஆவியில போராடி கொண்டு இந்த கட்டுகள் எல்லாம் மாறுகிறது. ஆமென். ஜெபிக்க முடியலன்னு சொன்னாலே நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா விடுதலை வந்துட்டுது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பம் விடுவிக்கப்பட்டுட்டு. உன்னால ஜெபிக்க முடியும்னு சொன்னா நீ போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை. உன்னால ஜெபிக்க முடியுதா, கண்ணீரோடு ஜெபிக்க முடியுதா, நீ விடுவிக்கப்பட்டுட்டேன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் விடுவிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஜெபிக்க முடியணும். ஆமென். ஜெபிக்க முடியணும். ஆமென். ஜெபத்துக்கு தடை இருக்க கூடாது. ஆமென். நாவ திறந்து சத்தமா ஜெபிக்க ஆரம்பி. விடுதலையோடு இப்ப எப்படி ஜெபிக்க தோன்றுகிறது? கரங்களை தட்டி எப்படி ஜெபிக்க தோன்றுது? ஜெபிக்க ஆரம்பி. சத்தம் உயரட்டும். ஆமென். விடுதலை. ஜெபத்துல விடுதலை. முதல்ல ஜெபத்துல விடுதலை. இயேசுவே கூப்பிடு. ஜெபத்துல விடுதலை. அக்கினி பரிசுத்த அக்கினி. எஸ் ஃபயர். பரிசுத்த அக்கினி. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி மகிமை. எஸ் ஃபயர். ஜபி விடாத. யாரையும் பார்க்காத. கண்ணை மூடி அடுத்த கடத்து நேரா போ. கர்த்தருடைய ஆவியான பார்த்துக் கொள்வா. உன் குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியான பார்க்கிறா. சிறையிருப்பு மாறுகிறது. அக்கினி. எஸ் ஃபயர். விட்டு கொடுத்து ஜெபி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிசாசுகளை துரத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்குகிறார். அக்கினி மகிமை. சபையில் அக்கினி மகிமை. அந்த மேல் வீட்டாரையில் எப்படி மகிமை ஊற்றப்பட்டதோ அதே போல தேவ மகிமை. ஓ ரபா லபா லா ராஷாகா லா ரிபா லபா லபாரா லிமா லபா ரபா ஷபா லபா லிமா லபா ரிபா லபா ரபாரா. புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஆமென். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நகைக்காத. கரங்களை தட்டி ஜெபி. கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் உண்டோ? நீ விடுவிக்கப்படுவாய். உன் குடும்பம் கட்டப்படும். உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். உன் புருஷன் ரட்சிக்கப்படுவான். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ ராபா லாபா லீமாலா ராஷாகாலாரா லீமாலா ராஷாகாலாரா ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபா ரிமா லபா ரபாரா. ஆமென். ஹalleluya. ஓ ராபா லா ராஷாகாலாரா. பொல்லாங்க நேகிற அக்கினி அஸ்திரங்கள்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். ஆமென். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். பலவானே முந்தி கட்டுகிற அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. பலவானே முந்தி கட்டுகிற ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். பலவானை முந்தி கட்டுகிற ஒரு அபிஷேகம். ஆமென். பெற்றுக்கொள்ளுமா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். பலவானை முந்தி கட்டுகிற அபிஷேகம். பரிசுத்த தகப்பனே இப்பொழுது ஊற்றப்படுவதாக பெற்றுக்கொள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். அபிஷேகிக்கிறார். உன்னை அபிஷேகிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள். ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். இயேசு நாமத்திலே ஒரு அதிகாரம் இறங்கி வருகிறது. இயேசு நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள். இயேசு நாமத்தில் விடுதலை. இன்னைக்கு ஆண்டவர் விடுவிக்கிறார். வியாதிகள் மாறுகிறது. இயேசு நாமத்தில் வியாதிகள் மாறுகிறது. இப்பொழுது பரிசுத்த பிதாவே, இப்பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தினாலே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். எல்லா தடைகளும் இப்பொழுது விலகி போவதாக. ஆமென். போராடுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் இப்பொழுது அழிகிறது. சரத்துக்கு விரோதமாய் போராடுகிற மாந்திரிக வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிந்து வெளியேறுகிறது. கரங்களை தட்டி ஜெபிங்க. எல்லா மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான சுகம் ஆவி ஆத்ம சரீரத்தில் உண்டாகிறது.
உண்டாகிறது உண்டாகிறது உண்டாகிறது. ஆமென் 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 ஆமென். எல்லா தடைகளை உடைக்கிற அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. ஆமென் ஹalleluya. ஓ ராஷகாலாரா கைவிடாதிரும் ஆண்டவரே கைவிடாதிரும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஜபி ஜபி இணைந்து ஜபி இணைந்து ஜபி இணைந்து ஜபிங்க. ஆமென் ஹalleluya ஹalleluya. வீட்டில விடுதலை உண்டாகிறது வீட்டில விடுதலை உண்டாகிறது. உன் குடும்பத்துல இதுவரைக்கும் போராடி கொண்டது வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு தெரித்து ஓடுகிறது இன்னைக்கு தெரித்து ஓடுகிறது. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். வல்லமை ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது. இனி செயல்பட முடியாது இனி செயல்பட முடியாது. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிகிறது பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிகிறது. ஆமென் 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 ஹalleluya. உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஆமென் உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உனக்கு இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். தெய்வீக விடுதலை கொடுக்கிறார். ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. ஓ ராபாலா ரஷகமா லிமாலா ரஷகாலாரா ரிபாலா ரஷகாலா ரிபாலாபா லிமாலாபா ரிஷகாலாரா. ஆமே அசுத்தாவியே ஓ வெளியே போ. இந்த மனுஷனை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இப்பொழுது வெளியேறு. குடும்பங்கள் விடுதலை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது. ஒரு மகிமை மகிமை மகிமை. ஹalleluya. வலது கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி நான் போராட்டத்தில் இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்றவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். முன்னாடி வந்தீங்கன்னு சொன்ன அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆமென். சேர்களுக்கு இடையில வந்து ஜெபிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். நான் போராட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு சுகம் வேணும். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நம்பி. ஹalleluya. ரிமாலா ரஷகமாலா பரிஷகபா லிபாலா ரகபாரா ஓ ரிபாலா ரஷகலாரா. ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. முன்னாடி முன்னாடி. ஹalleluya. ரிபாலா ரஷகமா லிமாலா ரஷகபாலா பரபா ரஷகலாரா. ஆமென் ஆமென் ஆமென். தம்முடமாய் வரவழைத்து அதிகாரத்தை கொடுக்கிற கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹalleluya. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே. எல்லாரும் கண்களை மூடி சத்தமா ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சத்தம் உயரட்டும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சத்தம் உயர்த்தி. என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே எல்லாரும் என் கண்ணீரை காண்பவரே பரிசுத்த பிதாவே பரிசுத்த பிதாவே சுகம் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் மாறட்டும். போ இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். எல்லா அசுத்தாவிகள் வெளியேறட்டும் வெளியேறட்டும். எல்லா அசுத்தாவிகள் வெளியேறட்டும். சகல வியாதிகள் வெளியேறட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் சகல வியாதி வெளியேறட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். இந்த சரத்தை விட்டு வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சரத்திலிருந்து போ, வெளியே போ. கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபிங்க. கரங்களை தட்டி ஜெபிங்க. எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிகிறது. எல்லா பிசாசின் கிரியைகள் அழிகிறது. இயேசு நாமத்தில் அழிகிறது. இயேசு நாமத்தில் அழிகிறது. ஓ ராபா லாரா ஷகாலாரா லிமா லபா ரவோ ஷபலபா லிமா லபரா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை. இயேசு நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை. ஓ ராபா லாரா ஷகாலாரா. உமாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த சகோதரத்தை தொடப்படட்டும். இந்த சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற விடுதலை, சகோதரனுடைய சரீரத்தில் விடுதலை, சகோதரனுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் உண்டாவதாக. நரம்புகள், எலும்புகள், இரத்த நாணங்கள், உன் கண்ணுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். அக்கினி ஃபயர், ஃபயர், அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், விடுவிக்கிற கரம், விடுவிக்கிறது, விடுவிக்கிறது. எஸ் ஃபயர், விடுவிக்கிறது இயேசு நாமத்தினாலே. ஓ ராபா லாபா 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 லாபா. ஓ ரிபா லாபா லாபா ரிமோ ஷபா லாபா லாபா லாபா. ஓ ரிபா லாபா ரிமோ ஷபா லாபா லாபா லாபா. ஓ ரிமா லாரா ஷகாலாரா. எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள் இயேசு நாமத்தில் மாறுகிறது. ஆமென். உன்னை வாழ விட மாட்டேன் என்று போராடுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். உன்னை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். ஆமென். இயேசு நாமத்தினாலே எல்லா போராட்டங்களும் விலகி போகிறது. ஆமென். ஹalleluya. ஓ ராபா லாரா ஷகாலாரா. உன்னை அழித்து போட வேண்டும் என்று போராடுகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது அகன்று போகிறது. இயேசு நாமத்தில் அழிந்து போகிறது. ஒரு மெய்யான விடுதலை ஒவ்வொருடைய ஆவியிலும் உண்டாகிறது. இயேசு நாமத்தில் உண்டாகிறது. இயேசு நாமத்தில் உண்டாகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். பரிசுத்த அக்கினி இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாய் மூடட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு ஒரு தெய்வீக சுகம் இயேசு நாமத்தினாலே. இன்னைக்கு ஒரு தெய்வீக சுகம் இயேசு நாமத்தினாலே இந்த சரீரத்தில் உண்டாகட்டும், உண்டாகட்டும். இதுவரை கட்டி வைத்திருந்த எல்லா ஆவிகளும் இயேசு நாமத்தில் வெளியே போ. இயேசு நாமத்துக்கு கட்டளைப்படி வெளியே போ. இயேசு நாமத்துக்கு கட்டளைப்படி வெளியே போ. எல்லா ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசு நாமத்தினாலே எல்லா ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசு நாமத்தினாலே எல்லா கட்டுகள் உடைகிறது. இயேசு நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஏசையா உம் காயத்தா சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தா சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை தங்களா சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.